கனடாவில் போலி கடவுச்சீட்டு இணையதளத்தை நடத்தி பொதுமக்களை ஏமாற்றியதாக இருவர் மீது தீவிர குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. யோர்க் பிராந்தியத்தைச் சேர்ந்த ஜோன் ஜெஸ்ஸி பிரஸ்லின் மற்றும் போஃபி ஹூயி டிங்வாங் ஆகிய இருவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் கடவுச்சீட்டு ஒன்லைன் மற்றும் கடவுச்சீட்டு எக்ஸ்பிரஸ் என்ற பெயர்களில் போலி வலைதளங்களை நடத்தி வந்துள்ளனர். கனேடிய அரசுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு துரிதமாக கடவுச்சீட்டு பெற்றுத் தருவதாக கூறி இவர்கள் மக்களை ஏமாற்றியதாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த மோசடி வேலைகள் கடந்த 2016 முதல் 2020 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பிரஸ்லின் நிறுவனத்தின் உரிமையாளராகவும் வாங் மேலாளராகவும் செயல்பட்டு முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளனர். இதனையடுத்து கடந்த ஜூலை 22 அன்று போட்டிச் சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது தவறான விளம்பர பிரசாரங்கள் மற்றும் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. டொரண்டோ போலீஸ் மற்றும் கனேடிய மோசடி தடுப்பு மையத்தின் உதவியுடன் இக்கூட்டு விசாரணை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.